ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். மிக முக்கியமான டாபிக் உங்களுக்கே தெரியும் என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லி, இஸ்ரேல் ஈரான் வார். அதை பற்றி தான் மெயின் ஈவெண்ட்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவதாக இந்த இஸ்ரேல் ஈரான் வார் இது ஏற்கனவே எக்ஸ்பெக்டட் ஒன் தான். அதாவது நம்ம எசேக்கியேல் 38, 39 இந்த 2 அதிகாரத்துல இருந்து ஒரு வார் ஒன்று இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் உரைச்சது. ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாக சொன்னது. ஸோ இந்த தீர்க்க தரிசனத்தில் ரஷ்யாவோட இருக்கிற முதல் முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களோடு கூட பெர்ஷியரும் அப்படின்னு இருக்கிறது. இந்த பெர்ஷியா தான் ஈரான் என்பது பல முறை நாம் சொல்லி இருக்கிறோம். ஈரானும் ரஷ்யாவும் மிகச்சிறந்த நண்பர்கள். இன்னும் சொல்ல போனால் 1984 அந்த காலகட்டம் வரைக்கும் இன்னைக்கு ஈரானுடைய மிக முக்கியமான பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக இன்னும் சொல்ல போனால் அதுதான் அவங்களுக்கு உயிர் நாடின்னு சொல்லணும். அதாவது அவங்களுடைய பெட்ரோல் கிணறு இதை கண்டுபிடிச்சு கொடுத்ததே அமெரிக்கா தான். அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி அதை தோண்டி பல காரியங்கள் செஞ்சாங்க. அவ்வளவு நட்பு நாடுகளாக இருந்த இவங்க ஒரு காலகட்டத்தில் அங்கே ஏற்பட்ட புரட்சிக்கு பிறகு மன்னராட்சி அங்கே மாற்றப்பட்டு அதற்கு பிறகு ரஷ்யா துணியோடு தான் அந்த புரட்சி ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அயதுல்லா கொமேனி தான் அதை கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே ஈரான் அப்படின்ற அந்த நாட்டில் இவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த ஈரான் எப்படிப்பட்டதான தேசம், இதை பற்றி நம்ம பேக்ரவுண்ட் எது நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், இது ஆதியாகமத்தின் காலத்திலேருந்தே பெர்ஷியர்கள் அப்படிங்கிற பேரோடு கூட இருந்துக்கிட்டே வருது. இந்த பெர்ஷியா தேசத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, ஏலாம் தேசம் அல்லது ஏலாம் பட்டணம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கு. தானியேல் சொல்வார் இல்லையா, ஏலாம் தேசத்திலே ஊலாய் ஆற்றங்கரையில் நான் இருந்தேன்னு சொல்லி, அந்த ஏலாம் தேசம் இங்கே தான். பைபிளில் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் இதுதான். இந்த பெர்ஷியா சாம்ராஜ்யத்தினுடைய நமக்கு தெரிஞ்ச முதல் ராஜா யாருன்னு கேட்டீங்க சொன்னால் கோரேஸ். அவர் தான் வந்து தேவாலயத்தை கட்டி செருபாபேல் அனுப்பி வச்சாரு, பாத்திரங்களை எடுத்து கொடுத்தாருன்னு தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இப்படி பெர்ஷியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான தொடர்பு அலாதி. இன்னும் சொல்ல போனால் இந்த 2 சாம்ராஜ்யத்தில் ஒன்று தான் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம், 2 கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க தானியேல் 8ஆம் அதிகாரத்தில். அந்த மேதிய சாம்ராஜ்யத்தில் அங்கே இருக்க ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணவங்க தான் எஸ்தர். இப்படி 2 நட்பு நாடுகளாக அன்பாக இருந்த நாடுகள் தான், அல்லது பின்னி பிணைக்கப்பட்ட நாடுகள் தான். சேமின் வரலாறுல பெர்ஷியாங்கிற பேர் வருகிறது, ஏலாம்ங்கிற பேர்லாம் வருது. ஆனால் இன்னைக்கு ஏன் இவங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதெல்லாம் பின்னாட்களில் மத ரீதியாக ஏற்பட்டதான ஒரு பெரிய மாற்றம் அல்லது அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை, அதனுடைய விளைவாக தான் இதுக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த முடிவு இப்படித்தான் வரும் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறதுனால இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த பெர்ஷியா என்கிறதான ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை பெரிய லெவலில் போயிருச்சு. எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, இனி ஸ்டாப் ஆகுமா அப்படிங்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் சரண்டர் ஆகணும். ஏன்னா 2 பேரும் மாறி மாறி அடிக்கிறாங்க. ஈரானுடைய பாலிஸ்டிக் ஆயுதங்கள்னு சொல்லுவாங்க, வெப்பன் சொல்லுவாங்க. அது பெருமளவில் டெல் தாக்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலுடையதான மிக முக்கியமான காரியங்கள்லாம் போய் ஈரானுடையதான நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நியூக்ளியர் பிளான்ட்டை தான் நாங்கள் அடிக்க போகிறோம், ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்க தேவையான யுரேனியம் அமெரிக்கா கொடுத்தது. அப்படி அதனால அமெரிக்காவும் என்ன சொல்லுதுன்னா, அந்த நியூக்ளியர் தயாரிக்க நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் இப்படி போயிட்டு இருக்குது. இதனுடைய முடிவு என்னவா இருக்கணும் அல்லது என்னவா போகும் அப்படின்னு கேட்டிங்க சொன்னால், இப்போ நடக்கிற இந்த இஷ்யூ இதை விட பெரிய லெவலில் போக வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இதனுடைய ஆரம்பம் வந்து வேற எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹமாஸ் வந்து அந்த டெம்பிள் மவுண்ட்டுங்கிற இடத்த அவங்க எடுக்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் 23ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. அதுதான் இதனுடையதான தாய் பிரச்சனை, அதாவது ஆரம்ப பிரச்சனைன்னு அர்த்தம். அங்கே ஆரம்பித்த அந்த பிரச்சனை அப்படியே ஹமாஸ்க்கு உதவி செய்ய ஹிஸ்புல்லா வர, ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்ய ஹவுத்தீஸ் வர, ஹவுத்தீஸ்க்கு உதவி செய்ய ஈரான் வர, இப்படி இந்த எல்லைகள் எல்லாம் பெருசாகி சண்டைகள் பெருசாகிட்டே போகுது. ஆனால் ஆரம்ப மையப்புள்ளி எங்கன்னா அந்த மலைக்கான சண்டை தான் இது. எசேக்கியேல் 38:8, எசேக்கியேல் 39:2 இது 2ம் மலைக்கான சண்டையாக இருக்கும். மேபி இந்த சண்டை இப்போ கொஞ்சம் குறையலாம், அல்லது ஈரான் சரணடையலாம், அது இஸ்ரேல் இதை சமாதானத்துக்குள்ள போகலாம். எது எப்படி நடக்குமோ அதில் தெரியாது. ஆனால் ஆரம்பித்த இந்த சண்டை கண்டிப்பாக அந்த மலை பிரச்சனை தீர்ந்த பிறகுதான் நிற்கும். சரி, இந்த சண்டை அடுத்த லெவலுக்கு என்னவா போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தாரமாகி ஈரான் வரைக்கும் போயிடுச்சு. இதில் மிக முக்கியமான ஒரு நாடு உள்ளே நுழையணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஷ்யா நுழையணும். எசேக்கியேல் 38:2 ஆங்கில வேதாகமத்திலிருந்து எபிரேய மொழியிலிருந்து எல்லா வேதாகமத்திலையும் மலையாளம் மராத்தி எல்லாத்துலேயும் ரோஷ் என்கிறதான வார்த்தை இருக்கிறது. இந்த ரோஷ் யார் அப்படின்னா வடபுறத்துலேருந்து எழும்பணும்னு 39:2 இருக்கு. அதான் ரஷ்யா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ரஷ்யா இது நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே லிபியாவில் ஒரு பிரச்சனை கடாஃபி பீரியடில் வந்துச்சு, சிரியாவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. எல்லா பிரச்சனைகள்லையும் ரஷ்யா ஒரு கண்டனத்தோடு சொல்லிட்டு அதுக்கப்புறம், ஆனால் ஏன்னா இவங்க எல்லாமே ரஷ்யாவுடைய பிள்ளைகள் மாதிரி
கடாஃபி அடிக்கும்போது கூட என் நண்பர் நீங்க கை வைக்கிறீங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா அப்பவே அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. ஈரான் மேல நீங்க கை வச்சீங்கன்னா, அது 3ஆம் உலக யுத்தமாக மாறும். ஈரான் மேல கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்பவும் இந்த இஷ்யூல ரஷ்யா மட்டும் தான் நேரடியாக ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் அறிவுகெட்டத்தனமா பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல ஒரு பாயிண்ட்ல ரஷ்யா உள்ளே நுழையணும். ரஷ்யா உள்ளே வந்து இந்த பிரச்சனை அடுத்த லெவலுக்கு போகணும். அதுதான் மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும். இப்ப இது 2த்துக்கும் நடுவுல 2 ஸ்டேட்டுக்கு நடுவுல நடந்துட்டே இருக்கு இல்லையா? இதுல ரஷ்யா நுழையும்போது அது உலக யுத்தமாய் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த இஷ்யூவை நீங்க பாருங்களேன். இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக யுஎன்ல ஜூன் மாசம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் வரவேண்டிருந்துச்சு. அதாவது 2 ஸ்டேட் சொல்யூஷன். நம்ம போன நேற்று வாரத்துல கூட சொல்லியிருந்தோம். ஜூனுக்கு அப்புறம் ஒரு பெரிய இஷ்யூ நடக்கும்னு சொல்லி. இப்ப அந்த இஷ்யூவ கொண்டு வர வேண்டிய பிரான்ஸ் தள்ளி வச்சிருச்சு. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சதான இங்கிலாந்து, ஜெர்மனிலாம் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ G7 நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 நாடுகள் இருக்குது. அதாவது கனடா, யுகே, யுஎஸ், பிரான்ஸ், இத்தாலி இவங்கலாம் ஒரு 7 நாடுகள் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் இந்த விஷயத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவா வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா இஸ்ரேலுக்கு ஆதரவா மட்டும் இல்ல, இஸ்ரேலுக்கு இவங்க வந்துட்டு ஒரு பாதுகாப்பு அரணாக சுத்தி நிக்க தொடங்கிட்டாங்க. ஈரானுக்கும் ஆதரவு இல்லாம இல்ல. ஈரானுக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 1, 2 நாடுகள் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் ரஷ்யா வந்து வெளியரங்கமாக ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல ரஷ்யாவோடு கூட மாக்கோகு என்று சொல்லக்கூடியதான சைனா உள்ள வரணும். மாக்கோகியா, மங்கோலியான்னு சொல்லுவோம். அந்த மங்கோலியா இனத்தை சார்ந்ததான நாடுகள், அதோடு கூட தான் இருக்கிறவர்கள், அதோடு கூட இந்த ஈரானுக்கு உதவி செய்யக்கூடியதான அரபு நாடுகள், இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா, ஏன்னா இப்போ இவங்க எல்லாமே இஸ்ரேலுக்கு ஒண்ணா சேர்றாங்க. இது மையப்புள்ளியா எங்க போய் நிக்கும்? எப்போ இது அடுத்த லெவலுக்கு உடையுச்சு அல்லது பெரிய லெவல் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஹமாஸ கை வச்சோனே ஹிஸ்புல்லா வந்துச்சு. ஹிஸ்புல்லாவ கை வச்சோனே ஹவுதீஸ் வந்தாங்க. ஹவுதீஸ கைய வச்சோனே ஈரான் வந்துச்சு. இது வந்து எதையோ ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகி பெரிய லெவல்ல தான் போயிட்டே இருக்கு பாருங்களேன். ஸோ இப்படி போக இது அடுத்த ட்ரிகர் ஆகணும். ட்ரிகர் ஆனா தான் இதோட பெரிய லெவலுக்கு போகறதுக்கு முடியும். அது எங்க ட்ரிகர் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இவங்க அத்தனை பேரையும் சென்சிட்டிவா ஒரு இடத்துல தான் கை வைப்பாங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான அந்த தேவாலயம் இருந்த மலை. அந்த இடத்துல தான் இவங்க கை வைக்க போறாங்க. அந்த இடத்துல இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த தேவாலயம் இருந்த மலைக்கு மேல, டெம்பிள் மவுண்ட்டுக்கு மேல ஏவுகணைகள் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபுல்லாவே எருசலேம்ல ஏவுகணைகள் போக தொடங்கிருச்சு. இது எல்லாமே எங்க போகும்? ஒரு ஏவுகணை தவறி அதுல விழுந்தாலோ, அல்லது ஏற்படக்கூடிய பூமி அதிர்ச்சி. ஏன்னா இப்ப இஸ்ரேல் போட்ட 2 குண்டுல 2.5 அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது ஈரான்ல பல இடங்கள்ல. ஸோ அந்த மாரி போட்ட குண்டு வெடிக்கிற இடத்துல ஒரு பூமி அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சி உண்டாகும்னு எசேக்கியேல் 38:19 வாசிக்கிறோம். ஒரு பெரிய அதிர்ச்சியில அந்த வழிபாட்டு தலம் சேதப்பட்டாலோ, அந்த மலை அதிர்ந்தாலோ, அந்த இடம் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிரச்சனையாக மாறிடும். அதுக்கப்புறம் இவங்க அத்தனை பேருமே 2ஆக பிரிவாங்க. எப்படி பிரிவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன்னு பிரிய மாட்டாங்க. மத ரீதியாக பிரிவாங்க. யூத எதிர்ப்பு அப்படின்னு பிரியும். பிரிய ஆரம்பிச்சு யூதர்களுக்கு ஆதரவான நாடுகள் அப்படின்னு போயிடும். யூதருக்கு எதிர்ப்பான நாடுகள் அப்படின்னு போயிடும். இப்போ இது ஆக தொடங்கியிருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் உள்ள இறங்கிருச்சு. இதெல்லாம் யூத எதிர்ப்பு நாடுகளா மாறிட்டே இருக்கு பாருங்களேன். இது அப்படியே மாறி இது முழுவதுமாக இப்போ அடுத்து சில காரியங்கள் இப்ப நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய இஷ்யூ. இப்ப நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது பென்டகன்ல, ஒயிட் ஹவுஸ்ல இவங்க ட்ரம்ப் உட்கார்ந்து அவங்களுடைய கமிட்டி அந்த கேபினெட் மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அவங்க எல்லாம் இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவா இறங்கி அடிக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த காரியத்துல அடுத்த நாடுகள் அரபு நாடுகளோ அல்லது ரஷ்யாவோ ஈரானுக்கு எதிராக இறங்குனா, இந்த நாடுகள் எல்லாம் 2 பக்கம் நிக்கும். ஆனா ட்ரிகர் ஆகிறது என்னமோ அந்த பாயிண்ட்ல தான் ட்ரிகர் ஆகும். ஸோ நம் கண்களுக்கு முன்பாக எசேக்கியேல் 38, 39 இது 2ம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். 2 வசனத்தை சொல்லி இந்த நேற்று வரையை நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன 2 வசனம் கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலுக்கான வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகரியா 12:6ல எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல 12:6ல யூதாவின் தலைவரை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ற அந்நாளிலே யூதாவின் தலைவரை 2018ல எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அந்நாளில் இருந்த யூதாவின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பென்யமின் நெதன்யாகு. அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, இடதுபுறமும் வலதுபுறமும் சுற்றில் இருக்கிற எல்லாரையும் பட்சிப்பார்கள்னு இருக்கு. கரெக்டா இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. பென்யமின் நெதன்யாகு இப்ப எல்லா பக்கமும் அடிக்க தொடங்கி இருக்கிறார். ஒரு பக்கம் சிரியா, ஒரு பக்கம் காசா, ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா, ஒரு பக்கம் ஹவுதீஸ், ஒரு பக்கம் ஈரான், எல்லா எதிரிகளையும் அட்ட ஸ்ட்ரெச்சில் அவர் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. 12:6
எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம்ல. இதுக்கு நடுவுல 2 ஸ்டேட் சொல்யூஷன், இதுக்கு நடுவுல அந்த மலை டெம்பிள் மவுண்ட், இதெல்லாம் தாண்டி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்ரிகர் ஆகுறது டெம்பிள் மவுண்ட்ல ஆகும். முடிவு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு வந்து தலைநகராக அந்த பகுதி முழுவதும் அவர்கள் கைக்கு வரும். 3வது தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அவர்களுக்கு அமையும். இது எருசலேமை பத்தின தீர்க்க தரிசனம். அதே வேளையில ஈரானை குறித்தான தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, எரேமியா 49:36ல வானத்தின் 4 திசைகளிலுமிருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி, அவர்களை அந்த எல்லா தேசங்களிலும் சிதறடிப்பேன். 7ஆம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளுக்குள்ளும் சிதறப்படுவார்கள் இருக்கு. இது ஈரானை குறித்தான ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொல்லல. பைபிள்ல உள்ள ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருந்து நம்ம அதை வாசிச்சிருந்தோம். அதாவது ஏசாயா 14:29-30ல முழு பெலிஸ்தியாவே, உன்னை அடித்த கோல் முறிதென்று அக்களிப்பாயிராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும். அதன் கனி பறக்கிற அக்கினி சர்வமாயிருக்கும். 30வது வசனம், தரித்திரரின் தலப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினால் சாக பண்ணுவேன். உன்னில் மீதியானவர்கள் அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் அல்ல என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் காசால நிறைவேறுச்சு பெலிஸ்தியாவில். இப்போ 49 எரேமியா 36 இந்த ஏலாயை பத்தி தேசம் சிதறடிக்கப்படும். இப்பவே அவர்கள் சிதறுண்டு போவார்கள் இருக்கு. ஈரான்ல பாத்தீங்கன்னா எல்லாம் எவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யுஎஸ் ஏற்கனவே சொல்ல தொடங்கிருச்சு வெளியே போங்கன்னு. இப்போ இஸ்ரேலும் சொல்லுது. இஸ்ரேலையும் அதே காரியம் நடக்குது. ஆனால் இது இஸ்ரவேலை பத்தின தீர்க்க தரிசனம். சகரியா 12:6, 49:36 எரேமியா ஈரானை பத்தினதான தீர்க்க தரிசனம். வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் துல்லியமாய் நடைபெற்று கொண்டே இருக்கிறது நம் கண்களுக்கு முன்பாக. ஏற்கனவே நாம் இந்த நேற்று சொன்ன மாதிரி இதனுடையதான அடுத்த அப்டேட் இப்படிதான் போகும். ஏன்னா ப்ராஃபஸில அப்படி இருக்கு. ஒருவேளை கொஞ்ச நாள் அடங்குன மாதிரி இருந்தாலும் அந்த மலைக்கு தான் இது போய் கடைசியாக முடியும். அடுத்து என்ன நடக்குது, எப்படி வரும், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த அப்டேட்டை உங்களோடு கூட கொண்டு வருகிறோம். ஆனா ஒன்று மட்டும் நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று மத்திய 24:6 சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் எந்த யுத்தம் என்று துல்லியமா இயேசு சொன்ன எசேக்கியேல் 38-39 ரெண்டும் கண்களுக்கு முன்பாக மிக தெளிவாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகம் இப்பொழுது மிக மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் சபை மட்டும் இந்த எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாத இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. உணர்வடையுங்கள். நோவா காலத்து ஜனங்கள் மாதிரி இருக்காதீங்க. தேவன் வருகிறார். நெடுநாள் காத்திருத்தல் முடிவடைய போகிறது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. நம்முடைய ராஜா வரப்போகிறார். வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரையில் உங்களை சந்திக்கிறோம். God bless you.